வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ ஆட்டுக்குடல் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு மீடியமான ஆடோட குடல் வாங்கி வச்சுருக்கோம். அதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். மஞ்சள் தண்ணி, மஞ்சள், உப்பு எல்லாம் போட்டு நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அதுக்கு என்னெல்லாம் தேவை அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு வந்து பரல் உப்பு, கல் உப்பு எடுத்து வச்சுருக்குறோம். மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் தக்காளி, தேங்காய் அரைச்சி வச்சது, அப்புறமா மல்லி இலை, கறிவேப்பிலை, அடுத்தபடியாக வெங்காயம், சின்ன வெங்காயம், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இனி இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். சரியா? முதல்ல கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். ஒரு 200 ml ஆயில். அதுக்கப்புறமா நம்ம உடைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயத்தை போடணும். அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தில் ஒரு 3/4 பாகம் எடுத்து அரைக்கணும். அடுத்தது இதில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் இதில். சரி, இனி இது நல்லா வதக்கணும். பேஸ்ட் வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும். அடுத்தது நம்ம மசாலா எல்லாம் சேர்க்கணும். மிளகு பொடி ஒரு 3 ஸ்பூனு. அடுத்தது மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன். நம்ம காரம் கம்மியாக பண்ணுறோம். காரம் வேணும்னா மிளகு பொடி கொஞ்சம் கூட சேர்த்தா போதும். அப்புறமா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள். சரி, இனி நல்லா கிளறி விடணும். இனி வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து குடலை இதில் கட்டி வேக வைக்கலாம். தக்காளி வதங்கியாச்சு. இனி நம்ம வந்து அந்த குடலை இதில் தட்டிடலாம். குடலை தட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வேக விடணும். அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம். சரி, கொஞ்சம் தண்ணி வச்சு இனி அதை வேக விடணும். இதுக்கு இனி உப்பு போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூனு பரல் உப்பு. பரல் உப்பு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பொடி உப்போட பரல் உப்பு போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம பரல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 30 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். அது வந்து பருவத்துக்கு வந்துச்சு. இனி அந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட வேணும். அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் விட்டு, அதுக்கப்புறமா கரம் மசாலா எல்லாம் போட்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் போட்டு இறக்க வேண்டியதான். ஒரு 5-10 நிமிஷம். இனி அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கூட போட்டுடலாம்.
ஒரு கிளறு விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். இனி நம்ம கரம் மசாலா போடலாம். ஒரு 3 ஸ்பூன் கரம் மசாலா. இதில் வந்து நல்ல மிளகு எல்லாம் சேர்த்து பிடிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் காரத்துக்கு நம்ம இது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு கிளறு விட்டுடலாம். இப்போ நம்ம ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே அப்படி எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள். குழம்பு சூப்பராக வந்திருக்கு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.